மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து எதிரே வந்த கார் மீது மோதி சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து புளிய மரத்தின் மீது பலமாக மோதியது. இதில் பேருந்து பயணிகளும் காரில் பயணித்த 4 பேரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். தேனி மாவட்டம் போடியிலிருந்து மதுரை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று இன்று சென்று கொண்டிருந்தது. ஆண்டிப்பட்டியை கடந்து பொம்மிநாயக்கம்பட்டி விலக்கு அருகே பேருந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த கார் மோதி விபத்தில் ஏற்பட்டது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து சாலை ஓரம் இருந்த ராட்சச புளிய மரத்தில் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்து கவிழ்ந்து வேகத்தில் உள்ளே இருந்த பயணிகள் மரண ஓலமிட்டனர். விபத்தை கண்ட அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அக்கம் பக்கம் பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். பேருந்தில் இடிபாடுகளில் சிக்கி படுகாயத்துடன் அலறிய பயணிகள் ஒவ்வொருவராக மீட்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்துக்கு வந்த ஆண்டிப்பட்டி போலீசார் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தேனி கானாவிளக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கோர விபத்தில் பேருந்தில் வந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர், காரில் வந்த 4 பேர் காயமடைந்தனர். அவர்களில் பலத்த காயமடைந்த நபர்கள் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.